நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் 4 முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். முதலாவதாக அதானி குழுமத்தின் மீது அமெரிக்க நாட்டு நீதிமன்றம் தொடுத்திருக்கிற வழக்கு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வலைகள் அது குறித்து பேச வேண்டும். ரெண்டாவதாக ஓராண்டுக்கு மேலாக மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற கலவரம், இரு குழுக்களுக்குள்ளே சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அங்கே செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு எந்த விதமான சரியான நடவடிக்கையும் இல்லை. முன்னமே சொன்னதைப் போல மக்கள் காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள். அண்மையில் 6 பேரை அந்த தீவிரவாதிகள் கொண்டு போய் அதில் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் குரூரமாக கொலை செய்து சாலையில் விட்டு இருந்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அவலம் தொடர்கிறது. ஓராண்டு காலமாக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஒன்றிய அரசும் அது குறித்து ஒரு பதில் கூட சொல்லவில்லை, ஒரு அறிக்கை கூட தரவில்லை. அது உள்துறை அமைச்சரோ பிரதமரோ தருவதில்லை. மூன்றாவதாக உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதியிலே நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தொடர்ந்து இரு குழுக்களுக்குள்ளே ஏற்படுகின்ற மோதல். நாலாவதாக வயநாட்டினுடைய பிரச்சனை என்று 4ஐயும் கொடுத்தோம். வழக்கம் போல எல்லா தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவைத்தலைவர் நிராகரித்து விட்டார். நான் ஒரு ஒழுங்கு பிரச்சனை எழுப்பினேன், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். உடனே எனக்கு பேச அனுமதி கொடுத்தார். ஆனால் ஒலிபெருக்கியின் இணைப்பு தருவப்படுவதற்கு முன்பாகவே 1 நிமிடம் கூட ஆகவில்லை. எழுந்து நின்று ஒலிபெருக்கி இணைப்பு கேட்டுக்கொண்டிருந்த போது அவையை ஒத்தி வைத்து விட்டார். ஆக தொடர்ந்து இதுதான் நடைபெறுகின்றது. வெளியிலே பரப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது எல்லோரும் நம்பக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், அவையினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், ஏதோ எதிர்க்கட்சிகள் தான் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்புகிறார்கள். உண்மை அதுவல்ல. நாங்கள் நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க விரும்புகிறோம். இப்பொழுது அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட 75 ஆண்டுகள் ஆகின்றன. அதை தொடர்ந்து மைய மண்டபத்திலே குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்தது. அதே பிரச்சனை அல்லது அரசியல் சட்டத்தினுடைய இந்த முக்கியமான நிகழ்வினை பற்றி 75 ஆண்டுகளுக்கு பின்னால் அதனுடைய நிலைமை பற்றி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று கேட்டதுக்கு 2 நாட்கள் விவாதத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் எப்பொழுது என்று சொல்லவில்லை. சரி, அதையாவது சொல்லுங்கள், நாங்கள் அதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் அதற்கும் எந்த விதமான சாதகமான பதிலும் இல்லை. ஆக இதுவே தொடர்கிறது. அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகள் மீது தவறான கருத்து ஏற்படுத்தப்பட்டு அதை நம்பக்கூடியவர்களுக்கு சொல்ல விரும்புவது, நாடாளுமன்றம் நடைபெற வேண்டும் சுமூகமாக என்றால் 2 தரப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் கோரிக்கை எழுப்புகிறோம், அந்த கோரிக்கைக்கு பதில் தரலாம், விளக்கம் தரலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் அரசாங்கம் மௌனம் காக்கிறது. அவைத்தலைவர் நாங்கள் ஏதோ தொல்லை தருவது போல எங்களை பற்றி கருதுகிறார், அது பற்றி கருத்து சொல்கிறார். வெளியிலும் அப்படித்தான் செய்திகள் பரவுகின்றன. காரணம், பிரதமரே எதிர்க்கட்சிகள் தான் நடக்க விடாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். உண்மை அதுவல்ல. அரசாங்கம் வாய் திறக்கவில்லை. தனக்கு இருக்கிற கடமை, கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது நாட்டிலே கொழுந்துவிட்டு எரிகிற பிரச்சனைகளை பற்றி ஒரு அரசாங்கம் அக்கறையோடு, பொறுப்புணர்ச்சியோடு, கடமை உணர்வோடு பேச வேண்டும். ஆனால் எதுவுமே செய்வதில்லை, எழுந்து கூட பேசுவதில்லை. ஆக எதிர்க்கட்சிகளை மதிப்பதில்லை. எங்களுடைய குரலுக்கு மட்டுமில்லை, நாங்கள் எழுப்புகிற பிரச்சனைகளுடைய தீவிரத்தன்மை, அதில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதற்கு ஒரு விளக்கம் தந்துவிட்டு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை தொடரலாம் என்றால் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆக சுமூகமான நாடாளுமன்ற விவாதங்களுக்கு, பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் முயன்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எதற்குமே செவிசாய்க்காத, வாய் திறக்காத ஒன்றிய அரசு, அதை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். 2வது வாரமாக இன்றைக்கும் நாடாளுமன்றம் 2 அவைகளுமே முடங்கி இருக்கிறது. 2 அவைகளிலுமே எதனையும் குறித்து பேச விடாமல் பண்றாங்க. இந்த போக்கு எத்தனை நாளைக்கு தான்? அதைத்தான் சொல்கிறோம். ஒன்று, எங்களை பேச அனுமதியுங்கள், அல்லது அரசாங்கம் எங்களுக்காக இந்த பிரச்சனை தொடர்பாக பதில் சொன்னால் நாங்கள் அமைதியாக போகிறோம். அவ்வளவுதானே. எங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டும், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் அதானி பிரச்சனை தொடர்பாக கருத்து சொல்கிறார். ஏன் அதையே அவையிலே சொல்லலாமே? அட்டார்னி ஜெனரல் சொல்கிறார், அதை அமைச்சர் அங்கு சொல்லலாமே. அது மாதிரி மணிப்பூர் பிரச்சனை தொடர்பாக உள்துறை அமைச்சர் பேசலாமே. என்ன தவறு இருக்க போகிறது? நாடாளுமன்றத்தை மதியுங்கள். நாடாளுமன்றம் என்று சொன்னால் அது மக்களுடைய மன்றம், அது மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கிற மன்றம் அது. ஆக அதை மதித்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது நாடு முழுவதும் சென்று சேரும். எங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளையும் அது தீர்வாக்கும். ஆனால் அதை செய்வதில்லை. மாறாக ஒத்திவைத்து கொண்டே போகிறார்கள். பழி எங்கள் மீது வருகின்றது. நாங்கள் அதை விரும்பவே இல்லை.
குறைந்தபட்சம் நாங்கள் சொல்வதைப் போல அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை பற்றியாவது பேச அனுமதியுங்கள், அதற்காவது நாள் கூறியுங்கள் என்றால் அதற்கும் வாய் திறப்பதில்லை. தினந்தோறும் அவர்கள் மசோதாக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளும் தரப்பு எதற்காக அஞ்சுகிறது? அவர்கள் பிரச்சனைகளை பேச தயங்குகிறார்கள் என்பதை விட யாரையும் மதிப்பதில்லை. எதற்காக பதில் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட். அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது. எனவே அவர்களாகவே முன்வந்து சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்கிற போதும் சொல்ல மறுத்து எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்கவில்லை என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கு, பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு, மக்கள் குரலுக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன மரியாதை தருகிறது? எனவே இந்த அரசாங்கம் அஞ்சுகிறதா அல்லது பதுங்குகிறதா அல்லது மதிக்கவில்லையா என்பதெல்லாம் அவரவருடைய மனநிலைக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப. ஆனால் அவர்கள் எதையும் செய்வதில்லை, செய்ய வேண்டிய கடமையை கூட. ஆனால் எதிர்க்கட்சிகளை மட்டும் விரல் நீட்டி குற்றம் சுட்டி கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுகிறோம். மக்களுக்காக நாங்கள் பாடுபடவும் பேசுவதற்கும் தான் முயன்று கொண்டிருக்கிறோம்.